ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு, 2 வார ராசி பலன்கள், அதாவது ஃபார்ட்நைட் பலன்கள் 16/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. குரு பகவான் மிதுனத்தில் இருந்து இப்போ கடகம் சென்றிருக்கிறார். அங்கே போய் உச்சமாக இருந்தாலும் இப்போது வக்ரமாயிட்டார். இந்த வக்ரமாக இருக்கிறதால ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அப்போ ராசிநாதன் நீச்சம் அடைவது சிறப்பல்ல. இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் என்ற மாதிரி இருக்கிறதுல சுபகிரகத்தில் அதிகமான சுபகிரகம் குரு தான். எல்லா கிரகங்களை காட்டிலும் குருவுக்கு பார்வை பலம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. எங்கெங்கெல்லாம் பார்ப்பார்? 9ஆம் இடம், 11ஆம் இடம் குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறார். சூப்பருங்க. பெரும்பாலும் இந்த ராசியை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. முதல்ல ராசிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நினைக்கிற காரியம் கைகூடி வரும். ப்ராப்பராக என்ன நினைக்கிறீங்களோ அது கைகூடி வரும், சக்ஸஸ் ஆகும். கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலம். 7வது சனி போயிட்டுருக்கு. இருந்தாலும் அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ தான் உங்களுக்கு ஜென்மச்சனி துவங்கியிருக்கு. அதாவது விரையச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஜென்மச்சனி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது தான். அதுக்காக நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஆனால் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். சூப்பர். அப்போ 7வது சனியுடைய தாக்கம் இல்லைங்க, இருக்காதுங்க, இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. எந்த ஒரு தீய கிரகத்தையும் மிகுந்த சுபகிரகமான குரு பார்த்தாருன்னு சொன்னால் அந்த தீய கிரகத்தினுடைய தீய செயல்கள் ஆஃப் ஆகிடும். மாறாக சுப பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ குரு பகவான் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அப்போது அவருடைய வீட்டில் அவர் உட்காந்துருக்கார் சனி பகவான். இவருடைய வீட்டை இவரே பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நல்லது நடந்து தானே ஆகணும். என்னதான் 7வது சனி நடந்தாலும் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அந்த உங்களுடைய ஸ்பிரிட்ஸை எதில் இது பண்ணுவீங்க? அந்த தைரியம், வீரியம், உங்களுடைய எண்ணங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு தொழில் உத்தியோகத்தில் தான் காட்டுவீங்க. அப்போ அதில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலை, வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. குரு பார்வை கோடி நன்மை. உங்களை பொறுத்த வரலையும் 5ல் குரு இருக்கார். நல்லா தான் நீச்சமாக இருக்கார். பட் இருந்தாலும் 5ஆம் இடம் சுபம். ஒரு சுபகிரகம் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக உன்னதமாக இருக்கும். அடுத்தது 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லணும். பட் இருந்தாலும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். 4ஆம் இடம் ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு கண்டிப்பாக இருக்கும். சுகம்
லீவ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா லீவ் எடுக்க முடியாது. சுகத்தை அனுபவிக்க, அதாவது உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்க, நான் லீவ் போடணுங்க, ஒரு நாள் லீவ் கேட்டால் இல்லை நீங்கள் வந்துடுங்க, நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கணுமா. ஏன்னா இந்த 4ஆம் இடம் அதிபதி 8க்கு போயிட்டார். இப்போ சுகம் தேவைப்படுற நேரத்தில் எடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், சந்தோஷம், அதை விட அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும். இந்த 6ல் கேது இருக்கிறத பற்றி சொல்லி ஆகணும். அசுப கிரகங்களான ராகு, கேதுக்கள், என் சனி பகவான் உள்பட இந்த 6ஆம் இடத்துல இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு சொல்கிறாங்க. அப்போ 6ல் கேது எதிரிகளை தும்சம் பண்ணுவீங்க. கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸு நிலுவையில் இருக்குதுன்னு வைங்க கோர்ட்டில், இப்போ அது ஒரு நல்ல தீர்வு, நல்ல ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்படும். தீர்ப்பு உங்களுக்கு மிகுந்த சாதகமாக அமையும். மற்றபடி தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இந்த கேது பகவான் நல்லதே செய்வார். தொழிலில் வளர்ச்சி ஏற்பட உதவுவார். உத்தியோகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். வெற்றி ஸ்தானங்க. இப்போ வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, புதுசாக அரசு உத்தியோகம் இருக்கட்டும், ஏன்னா சூரியன் செவ்வாயை குரு பார்க்குறார். அப்போ அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, எதில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 2க்குடையவன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார், குரு பார்க்குறார். குடும்பத்தில் அமைதி, நல்ல பணம், வருமானம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டேயே சண்டை சச்சரவு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை நீங்கள் தான் தீர்த்துக்கணும். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. அதுதான் உண்மையான ஒரு நிலை. சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருங்க. அதையும் தாண்டி 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். 9ல் செவ்வாய், குரு பார்வையில் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. சூரியனும் செவ்வாயும் அணிஞ்சிருக்கிறாங்க. இப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள், அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் நல்ல நிலையில் தான் இருக்காங்க. சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, புதனுடைய ஆதிக்கம் இதில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பரான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்குமா? நல்லா இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு கடன் காட்சிகளை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். லாபம், இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க, சூப்பராக இருக்கும். அப்போது 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறான்னு சொன்னால் வேலை, தொழில், உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாகவே அமையும். இந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர், உங்கள் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலம். இப்போ பண வரவு வருது அப்படின்னு சொன்னால் கடன் காட்சிகள் குறையும். கடன் குறைஞ்சிச்சா புதுசாக கேதுவே உங்களை கடனை குறைப்பார். கேது பகவானே இப்போ கடன் குறைஞ்சிச்சுட்டா புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். இல்லைன்னா உங்கள் வங்கி கணக்கு உயரும். செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம், ஏன்னா பூமிகாரங்கன்னு இல்லையா அவர், வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு
பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரத்தான் போகிறது. மற்றபடி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா? ஆமாம், 6ல் கேது இருக்குது, எதிரிகளே இல்லைன்னு சொல்லிட்டோம். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெற்றி ஸ்தானத்தில் பகை கிரகம் இருப்பது, அதாவது தீய கோள்கள் இருப்பது என்பது சிறப்பு. சரி, 7ல் சனி போகுது, இருந்தாலும் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் நோ டென்ஷன், நோ 7ல் சனி இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். அதுபோல் இருக்கும். ஆனால் சந்தோஷமான நாட்களாக இருக்குமா? இருக்கும். வீடு வாசல் வாங்க, இன்வெஸ்ட் பண்ண இது உகந்த காலமாக கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 நாள் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. 17, 18, 19 சந்திராஷ்டிரம நாளாக இருப்பதால் சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க. நீங்கள் சூதனமாக நினச்சிப்பீங்க. யாராவது வந்தாங்கன்னா பிரச்சனை பண்ண வராங்க அப்படின்னா நீங்கள் அலர்ட்டாக இருந்துருவீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அதுதான் அங்கே இருக்கிற நிலம். இரவு பிரயாணம் என்பது வேண்டாம். அந்த 3 நாளும் சொந்த வண்டி வாகனங்களை எப்பவுமே சந்திராஷ்டிரமத்துக்கு பயன்படுத்தாதீங்க. நம்ம பலமுறை அறிவுறுத்தி சொல்லிட்டு வரோம். ஏன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, பாதியில் நின்று போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுற செலவு, டைமு எல்லாமே கட்சியில் வேலைக்கு போக முடியாது. வீட்டுக்கு திரும்பி தான் வரணும் ரிப்பேர் பண்ணிட்டு. எதுக்கு? ஆட்டோ ரிப்பேராக அடுத்த ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸு கிடைக்கல, இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். இல்லை ஆட்டோ பிடிச்சி போகலாம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடச்சிரும். ஆனால் சொந்த வண்டிக்கு ரிப்பேர் பண்ணால் தானே அதை தானே எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் அன்றைக்கி வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடும். அதனால் நீங்கள் பெரும்பாலும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். இந்த ராசி அன்பர்கள் இந்த ராகு 12ல் இருக்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். 6ல் ராகு இருக்கும்போது 12ல் கேது இருக்குத்தானுங்க. அது 6ல் கேது இருக்கும்போது 12ல் ராகு இருக்குத்தானே இருப்பார். இப்போ 12 அப்படிங்கிறது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஊரை விட்டு நீங்கள் போகிறீங்க, போய் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலர் படிக்கல பேரில் போயிட்டு வரலாம். இப்படி ராகு பகவான் உங்களை ஃப்ளைட் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஸோ 6-12ல் இருக்கும் ராகுவுக்கு நீங்கள் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். 7க்குடைய புதன் 8ல் போயிட்டு மறைஞ்சிட்டதால நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சரி, இந்த ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த சித்தரை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு நலமாக இருக்கும்? பூரட்டாதி 4ஆம் பாதம் மதுரை தியாகராஜா காலேஜ் பக்கத்தில் அருகில் சிவப்பிரகாச சுவாமிகளுடைய சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லை போக முடியாதவர்கள் அவருடைய திருநாமத்தையாவது வீட்டில் இருந்து சொல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரப்புக்கோட்டை பக்கத்தில் புலியூரான் சித்தர் கோயில்னு இருக்கு, அங்கே போயிட்டு வாங்க, வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா அவருடைய புலியூரான் சித்தரை போற்றின்னு அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். ராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூப்பர், அது அருமையான சித்தர், அருமையான இடம் திருவண்ணாமலை. ரமண மகரிஷி சூப்பர் இல்லையா? அப்போ ராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த சித்தரை வழிபாடு செய்யணும், எந்த ஜீவ சமாதி போகணும்னு சொன்னால் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷனுடைய ஜீவசமாதி சித்தர் படத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இடர்பாடுகள் வந்தாலும் அது நிச்சயமாக தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ரமண மகரிஷி, அதாவது சித்தர்கள்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.